ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய வரலாறு அலகு 1 வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் ஒரு நோட்ஸ் வீடியோவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போவோம். வரலாற்றில் காலம். வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிமுனா கிறிஸ்து பிறப்பிற்கு முன், போஆமுனா பொது ஆண்டிற்கு முன் மற்றும் கிபினா கிறிஸ்து பிறப்பிற்கு பின், போஆ பொது ஆண்டு எனப்படுகிறது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளை அதோடைய கால வரிசைப்படி நம்ம பதிவு செய்திருந்தோம்னா அதைத்தான் நம்ம வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரலாறு அப்படிங்கிற சொல் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதாவது கிரேக்க சொல்லில் இருக்கக்கூடிய ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து பெறப்பட்டதுதான் இந்த வரலாறு அப்படிங்கிற சொல். இந்த ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுக்கு விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது பொருளாம். சரியா? அப்போ வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்ததா நம்ம இந்தியாவுல அகழாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள் பார்க்கலாம். பழைய கற்கால இடங்கள் எதெல்லாம் அப்படின்னா பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். பழைய கற்கால இடங்கள் பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். அடுத்ததா புதிய கற்கால இடங்கள். புதிய கற்கால இடங்கள் எதெல்லாம்னா புர்ஜஹோம், மெஹர்ஹர், ஹோல்டிவா, மாகரா, சிரண்ட், டவோஜலி ஹேடிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி. அடுத்தது வெண்கல கால இடம். வெண்கல கால இடம் லோத்தல். இரும்பு கால இடங்கள் ஹல்லூர், ஆதிச்சநல்லூர். இந்த இடங்கள் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரியா? அப்ப பழைய கற்கால இடங்கள் அதெல்லாம் பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம். புதிய கற்கால இடங்கள் புர்ஜஹோம், மெஹர்ஹர், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், டவோஜலி ஹேடிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி. வெண்கல கால இடம் லோத்தல். இரும்பு கால இடங்கள் ஹல்லூர், ஆதிச்சநல்லூர். இனி பழங்கற்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத அவங்க வாழ்ந்த அந்த மலை பாறைகள், குகை சுவர்கள்ல என்ன பண்ணாங்கன்னா பாறை ஓவியங்களா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பாறை ஓவியங்கள்ல இருந்து அந்த மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அததான் இங்க கொடுத்திருக்கு. பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். நாணயவியல் அப்படின்னா நாணயங்கள் பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு தான் நாணயவியல் அப்படிங்கிறது பெயர். சரியா? கல்வெட்டியல் அப்படின்னா எழுத்து பொறிப்புகள் பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்பிற்கு கல்வெட்டியல் அப்படிங்கிறது பெயர். சரியா? அப்ப நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல், எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். இத நம்ம ஒரு டைம் லைனா வச்சுப்போம். சரியா? இது என்ன அப்படின்னா கற்கருவிகளை கண்டுபிடித்த காலம் தான் இது. சரியா? கற்கருவிகளை பயன்படுத்திய காலம் இது. இது என்னது, எழுதும் முறைகளை கண்டுபிடித்த காலம் தான் இது. சரியா? இந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, கற்கருவிகளை மக்கள் பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. இந்த காலத்துக்கு பிறகு என்ன பண்ணிருப்பாங்க, எழுதும் முறைகளை மனிதர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த காலம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னது, மக்கள் கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல
கிடைக்கக்கூடிய அந்த வரலாற்று தகவல்கள் நம்ம எப்படி பெறுகிறோம் அப்படின்னா, இந்த காலத்துல மக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கற்கருவிகள், புதை படிமங்கள், அப்புறம் மனிதர்கள் வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்கக்கூடிய அந்த பாறை ஓவியங்கள், இதுல இருந்துதான் இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கான அந்த வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைக்குது. சரியா? அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னது? கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த காலத்துல தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதை படிமங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றில் இருந்தும் வரலாற்று தகவல்களை நம்ம பிரிக்கிறோம். சரியா? அடுத்தது வரலாற்று தொடக்க காலம். வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா என்னன்னா, இதுவும் நம்ம ஒரு டைம் லைனா பார்க்கலாம். இது நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி உள்ளது. இது வரலாற்றுக்கு முந்தைய காலம். சரியா? வரலாற்றுக்கு முந்தைய காலம். சரியா? இது வரலாற்று காலம். இதுக்கு பிறகு உள்ளது என்னது? வரலாறு இங்கதான் தொடங்குது. சரியா? வரலாற்று காலம். இந்த வரலாற்றுக்கும் இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கும்ல, இதுதான் என்னன்னா வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதுதான் வரலாற்று தொடக்க காலம். அப்போ வரலாற்று தொடக்க காலம்னா என்னது? வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம். இந்த காலத்துல, இந்த வரலாற்று தொடக்க காலத்துல எழுதப்பட்ட பதிவுகள் இருக்கும். ஏன்னா வரலாறு எங்க இருந்து தொடங்கி இருக்கும்? இந்த வரலாற்று தொடக்க காலத்துல இருந்து தான் தொடங்கி இருக்கும். இந்த காலத்துல எழுதப்பட்ட பதிவுகள் இருக்கும். ஆனா அந்த பதிவுகளுடைய பொருளை நம்மளால என்ன பண்ண முடியல, இன்னும் புரிந்து கொள்ள முடியல. சரியா? அப்போ வரலாற்று தொடக்க காலம்னா என்னது? வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வரலாற்று தொடக்க காலம்னு சொல்லுவோம். இந்த காலத்துல எழுதப்பட்ட பதிவுகள் இருக்கு, ஆனா அதோடைய பொருளை நம்மளால இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரியா? இனி மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மனிதர்கள் பழக்கப்படுத்திய முதல் விலங்கு அப்படின்னா நாய். சரியா? நாய் எதற்காக அவங்க பழக்கப்படுத்தினாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இனி என்னன்னா, அவங்க வேட்டையாட போகும்போது அந்த நாயையும் உடன் அழைத்து சென்றிருக்காங்க. சரியா? அப்போ நாய்களை பழக்கி அந்த மனிதர்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் அவங்க வேட்டையாட போகும்போது அந்த நாய்களை கூடவே அழைத்து செல்ல தொடங்கி இருக்காங்க. வலிமை மிக்க பேரரசர் அசோகர். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது போய் உனக்கு தெரிஞ்ச ஒரு 5 அரசர்களுடைய பேரை சொல்லு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கண்டிப்பா அந்த 5 அரசர்கள்ல ஏதாவது ஒரு பெயர் அசோகர் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இந்த அசோகர் அப்படிங்கிற பெயர் இல்லாம இருக்கவே செய்யாது. சோ பண்டைய இந்திய அரசர்கள ஒரு பேரும் புகழும் பெற்ற ஒரு அரசராக இருந்தவர் தான் அசோகர். இந்த அசோகர ஆட்சி காலத்துல புத்த மதம் ஆசியாவுடைய பல பகுதிகளுக்கு பரவுச்சாம். இவருடைய சிறப்புகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னா அது அசோகர் தான். ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, கலிங்க போர் அப்படிங்கிற ஒரு போர் நடந்துச்சு. இந்த போர்ல அசோகர் வெற்றி பெற்றுட்டாரு. ஆனா இந்த போர்ல பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குது. அந்த உயிர் சேதத்தை கண்டு வருந்தி இவர் என்ன பண்ணாரா அப்படின்னா, அந்த கலிங்க போருக்கு பிறகு போர் தொடுக்கிறதையே இவர் கைவிட்டுட்டாராம். சோ அதனாலதான் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னா அது அசோகர் தான். அடுத்தது, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அமைத்து தந்தவர்னா அசோகர் தான். இனி இந்த அசோகர் உருவாக்கிய சாலைகளை நம்ம இன்னைக்குமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இனி நம்மளுடைய தேசிய கொடி இருக்குல்ல, அந்த தேசிய கொடியில 24 ஆரக்கால் சக்கரம் இருக்குல்ல, இது எங்க இருந்து எடுத்தது அப்படின்னா, இந்த அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூன்ல இருக்கக்கூடிய முத்திரையில இருந்துதான் இந்த 24 ஆரக்கால் சக்கரம் எடுத்திருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த அசோகர்
குறித்த தகவல்கள் வந்து நம்மளுடைய வரலாற்றுடைய பக்கங்கள்ல 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இடம்பெறவே இல்லையாம். சரியா? அப்போ இப்போ எப்படி நமக்கு இந்த தகவல்கள் கிடைக்குது அப்படின்னா, ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களாக இருந்த வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வரலாற்று ஆய்வுகள் மூலம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாமன்னர் அசோகருடைய சிறப்புகளை வெளி உலகிற்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கொடுத்த அந்த ஒட்டுமொத்த அந்த சிறப்புகள், அசோகருடைய சிறப்புகள், இவங்க கொடுத்த ஒட்டுமொத்த அந்த வரலாற்று சான்றுகளை சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் என்ன பண்ணிருக்காருன்னா சேகரித்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்காரு. அந்த நூலின் பெயர் தான் தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லோஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற இந்த நூல் தான். இனி இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற அந்த சான்றுகள் வந்து சாஞ்சி ஸ்தூபியிலையும் சாரநாத் கற்றோன்லையும் வந்து காணப்படுதாம். சரியா? அப்போ வலிமை மிக்க பேரரசர் அசோகர் அப்படின்னு பார்த்தா, பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசராக விளங்கியவர் அசோகர். இவருடைய ஆட்சி காலத்துல புத்த மதம் ஆசியாவுடைய பல பகுதிகளுக்கு பரவுது. கலிங்க போர்ல பல உயிர்கள் மடிவதை கண்டு போர் தொடுப்பதையே கைவிட்டிருக்காரு. அதனால வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னு நம்ம அசோகரை சொல்றோம். அடுத்தது, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யாருன்னா அசோகர் தான். இனி இந்த அசோகர் உருவாக்கிய சாலைகளை நம்ம இன்னைக்குமே பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய தேசிய கொடியில இடம்பெற்றிருக்கக்கூடிய 24 ஆரக்கால் சக்கரம் வந்து அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றோன்ல இருக்கக்கூடிய முத்திரையில இருந்துதான் பெறப்பட்டிருக்கு. இத்தகைய சிறப்புகள் இருக்கக்கூடிய அசோகர் பற்றிய தகவல்கள், மன்னர் அசோகர் பற்றிய தகவல்கள் வரலாற்றுடைய பக்கங்கள்ல 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களாக இருந்த வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்க தான் வரலாற்று ஆய்வுகள் மூலமாட்டு மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வந்து இந்த உலகிற்கு கொண்டு வராங்க. இவங்க எழுதிய அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் வந்து ஒரு நூலாக வெளியிடுறாரு. அந்த நூலுடைய பெயர் தான் தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற நூல். இனி இதுக்கான சான்றுகள் வந்து சாஞ்சி ஸ்தூபியிலையும் சாரநாத் கற்றோன்லையும் வந்து காணப்படுது. அடுத்ததா வரலாற்று ஆதாரங்கள். வரலாற்று ஆதாரங்கள் இதெல்லாம் என்ன, தொல்பொருள் சான்றுகள், அப்புறம் வந்து இலக்கிய சான்றுகள். சரியா? வரலாற்றின் ஆதாரங்களை நம்ம ரெண்டா பிரிக்கலாம், தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகளை எதெல்லாம் வரும்னா, நாணயங்கள் தெரியும், கரெக்டா? அடுத்தது தொல் கைத்திறன் பொருட்கள். தொல் கைத்திறன் பொருட்களை இதெல்லாம் வரும்னா, பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள், இது எல்லாமே தொல் கைத்திறன் பொருட்கள். அடுத்ததா நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள்ல வந்து அரண்மனைனா எக்ஸாம்பிள் திருமலை நாயக்க மஹால் சொல்லலாம். கோட்டைக்கு வேலூர் கோட்டை சொல்லலாம். கோயில்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் சொல்லலாம். ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபி சொல்லலாம். மடங்கள் வந்து டவாங் சொல்லலாம். அப்புறம் வந்து கல்வெட்டுல வந்து பாறை கல்வெட்டுகள், கோயில் சுவர் கல்வெட்டுகள், உலோகத்தூண், செப்பேடுகள் சொல்லலாம். சரியா? அப்ப தொல்பொருள் சான்றுகள் அதெல்லாம் என்ன, நாணயங்கள், தொல் கைத்திறன் பொருட்கள், நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள், இந்த 4மே தொல்பொருள் சான்றுகள்ல வரும். அடுத்தது இலக்கிய சான்றுகள். இந்த இலக்கிய சான்றுகளை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒண்ணு மத சார்பற்ற இலக்கியம், இன்னொன்னு மத சார்புள்ள இலக்கியம். மத சார்பற்ற இலக்கியம் அப்படின்னா எந்த மதத்தையும் சாராமல் எழுதப்பட்ட இலக்கியங்கள் மத சார்பற்ற இலக்கியங்கள். ஒரு மதத்தை சார்ந்து இது இருக்காது. இது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, காப்பியங்கள் மற்றும் பாடல்கள், வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களுடைய நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள், இதெல்லாமே வந்து மத சார்பற்ற இலக்கியத்துல வரும். அடுத்ததான் மத சார்புள்ள இலக்கியம். இந்த மத சார்புள்ள இலக்கியத்தையும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு இதிகாசங்கள், இன்னொன்னு பக்தி இலக்கியங்கள். இதுல இதிகாசங்கள்னா ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியங்கள்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். அதாவது ஒரு மதத்தை சார்ந்து எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் மத சார்புள்ள இலக்கியங்கள். சரியா? அப்போ
வரலாற்றின் ஆதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வரலாற்றின் ஆதாரங்களை ரெண்டா பிரிக்கலாம். தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள்னா இதெல்லாம் நாணயங்கள், தொல்கைத்திறன் பொருட்கள், நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள், இதெல்லாமே தொல்பொருள் சான்றுகள்ல வரும். அடுத்ததா இலக்கிய சான்றுகள். இந்த இலக்கிய சான்றுகளை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒண்ணு மத சார்பற்ற இலக்கியம், இன்னொன்னு மத சார்புள்ள இலக்கியம். மத சார்பற்ற இலக்கியம்னா மதத்தை சாராது எழுதப்பட்ட இலக்கியங்கள். சரியா? எந்த மதத்தையும் சார்ந்து இது எழுதப்பட்டிருக்காது. அதான் மதத்தை சாராது எழுதப்பட்ட இலக்கியங்கள் மத சார்பற்ற இலக்கியம். எதெல்லாம் வரும்? காப்பியங்கள் மற்றும் பாடல்கள், வெளிநாட்டு பயணி குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள், இதெல்லாமே மத சார்பற்ற இலக்கியத்துல வரும். அடுத்ததா மத சார்புள்ள இலக்கியம். மத சார்புள்ள இலக்கியத்துல எதெல்லாம் வரும்னா இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள். இந்த மத சார்புள்ள இலக்கியம் நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒண்ணு இதிகாசங்கள், இன்னொன்னு பக்தி இலக்கியங்கள். இதிகாசங்கள்னா ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியங்கள்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.